ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா 3 இதை பார்த்தோம். ஸோ இப்போ ஷேர் லெஜர் காம்பனன்ட்ஸ் அக்ராஸ் ஆரக்கிள் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இது என்னன்னா ஷேர் லெஜர், நம்ம லெஜர் காம்பனன்ட்ஸ் அக்ராஸ் ஆரக்கிள். ஆரக்கிள்னா எல்லா மாடலும் எல்லா இதுலையும். ஸோ அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர், வேல்யூ செட், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், செக்யூரிட்டிஸ், கால் ஃபார் இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே வரும். இங்கே வேல்யூ செட் கிரியேட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் அக்ராஸ் தி அக்கௌண்டிங் கேலண்டரும் காமன். அடுத்து கரன்சி, டெய்லி ரேட், ரேட் டைப். டெய்லி ரேட்னா டெய்லி நம்ம ரேட் ஏற்றுறது. ரேட் டைப், டைப் ஆஃப் தி ரேட். ரேட்னா என்ன? கார்பரேட் ரேட், ஓகே, யூசர் ரேட், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஜேர்னல் கேட்டகரி, ஜேர்னல் சோர்ஸ். ஜேர்னல் சோர்ஸ்னா எங்கேருந்து வருது? ஏஆர், ஏபி, அதான் சோர்ஸ். ஏஆரா, ஏபியா, அசட்டா, ஹெச்ஆர்எம்எஸ்ஆ, ப்ராஜெக்ட்ஸா, அந்த மாதிரி. கேட்டகரினா ஜேர்னல்லையே உள்ள கேட்டகரி இருக்கும் இல்லையா? ஜேர்னல் கேட்டகரி, அட்ஜஸ்ட்மெண்ட், அக்ரூவல், அது ஒரு இதுக்குள்ள இன்டெப்தா போடுறது இந்த சோர்ஸ். ஓகே, ஏபி, பேமெண்ட் இன்வாய்ஸ். ஓகே, ரிவியூவிங் ஷேர்டு காம்பனன்ட், வியூ அக்கௌண்டிங் பீரியட். ஓகே, பிளான் யுவர் இம்ப்ளிமெண்டேஷன் ரிக்வயர்மெண்ட். ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறோம்னா அதை எப்படி பிளான் பண்றது? ஸோ என்னெல்லாம் பண்ணணும்? டிட்டர்மைன் யுவர் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செக்மெண்ட் என்ன வேணும்ன்றதை வி ஹவ் டு கரெக்ட்லி டிஃபைன். சரியா? ஒரு செக்மெண்ட் 30 இருக்கிறதால நீ 30மே வச்சுக்க முடியாது, காம்ப்ளிகேட் ஆகிடும் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ மினிமம் வந்து கம்பெனி அண்ட் பிஸ்னஸ் மேண்டேட்ரி. இன்டர் கம்பெனி பண்றீங்கன்னா இன்டர் கம்பெனி மேண்டேட்ரி. கிரியேட்டிவ் செக்மெண்ட் வேல்யூ, ஐடென்டிஃபை லீகல் என்டிட்டி, அட்ரஸ் அண்ட் பிசினஸ் யூனிட். கண்டிப்பா லீகல் என்டிட்டி வேணும். அதுக்கு இல்லை பிரைமரி லெஜர், செகண்ட் லெஜர், ரிப்போர்ட்டிங் கரன்சி எல்லாமே வந்துடும் இல்லையா? இன்வென்ட்ரி வரது வரைக்கும். என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் டாப்ல. டிட்டர்மின் யுவர் கீ அக்கௌண்ட்ஸ் லைக் ட்ராக்கிங் ஆக்டிவிட்டி, ரீட்டைன் ஏர்னிங். ரீட்டைன் ஏர்னிங் மெயின். கீ அக்கௌண்ட்டை டிட்டர்மைன் பண்ணணும். டிட்டர்மைன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், செக்மெண்ட் வேல்யூ, லீகல் என்டிட்டி. டிட்டர்மைன் யுவர் கேலண்டர் ஸ்டார்ட் டேட். கேலண்டர் ஸ்டார்ட் டேட் ரொம்ப முக்கியம். ஈவன் தோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து 6/9/2025. இப்போ வந்து செப்டம்பர் 2025 ஸ்டார்ட் டேட் நீங்க கொடுத்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அசட் நீங்க வந்து அசட் எப்போ இது பண்ண போறீங்க? ஸ்டார்ட் டேட்டு, உங்க ஸ்டார்ட் டேட்டு 1960 ஆவரேஜா போடுவோம். ஒரு அசட் வந்து இந்த அசட் 50 வருஷம் பழசா இருக்கலாம். ஸோ நீங்க அந்த ஸ்டார்ட் டேட்ல இருந்து போடுவீங்க. ஓகே, அது இருக்கு. இந்த மாதிரி நிறைய நீங்க கேலண்டர் ஸ்டார்ட் டேட்டு பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. ரேபிட் அந்த ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா அதுவே பிக்கப் ஆயிடும். ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்றும் இல்லை, அதுவே ஒரு செட் ஆஃப் ஃபார்மேட் இருக்கும் எக்ஸல்ல. அதே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெனிலா இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. எந்த இதுவும் இல்லாம இருந்ததுன்னா டிஃபால்ட் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான் இதில் நீங்க பண்ணிடலாம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் காம்பனன்ட்ஸ் என்னென்ன வருது ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல? ஃபர்ஸ்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் பண்றீங்க இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ். ஸோ செக்மெண்ட் லேபிள், என்னென்ன செக்மெண்ட்? பிரைமரி செக்மெண்ட், செகண்டரி, தேர்டு, காஸ்ட் சென்டர். அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லேபிள் பண்ணும். டிபார்ட்மெண்ட்னா காஸ்ட் சென்டர், அக்கௌண்ட்னா நேச்சுரல் அக்கௌண்ட், இன்டர் கம்பெனி, மேனேஜ்மெண்ட். ஓகே, அடுத்து செக்மெண்ட். அடுத்து வேல்யூ செட். வேல்யூ செட்னா என்ன? வேல்யூஸ், அக்கௌண்ட் ஹைரார்கி, கிளாஸ், அக்கௌண்ட் காம்பினேஷன். ஒரு வேல்யூ செட்ன்றது வேல்யூஸ் போடுவோம் இல்லையா? நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஜிஎல்ல. கம்பெனினா 1 2 0 2 0 3 அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வேல்யூ செட்டுக்குள்ள இது பண்ணும். கிராஸ் வேலிடேஷன், அக்கௌண்டிங் காம்பினேஷன். ஓகே, இந்த மாதிரி வேல்யூ செட் நமக்கு தெரியும். வேல்யூஸ், காஸ்ட் சென்டர், செக்மெண்ட் லேபிள், ஃபெசிலிட்டேட் குரூப்பிங் ஆஃப் நேச்சுரல் அக்கௌண்ட் பை ஃபங்க்ஷனல் காஸ்ட். அதாவது காஸ்ட் சென்டர் குரூப்பிங் செக்மெண்ட். ஸோ ஒரு காஸ்ட் சென்டர் செக்மெண்ட் லேபிள் எப்படி கொடுக்குறாங்க? ஒரு காஸ்டிங் டைப்பு, ஒரு டிபார்ட்மெண்ட். இது ஆப்ஷனல் ஃபீல்டு இருந்தாலும் எல்லா கம்பெனிலையும் இருக்கும் இல்லையா? டிபார்ட்மெண்ட் இல்லாத கம்பெனியே இருக்காது இல்ல. காஸ்ட் ஒரு பெரிய கம்பெனினா எல்லாம் வச்சிருக்கோம். ஓகே,
Other segment label, natural account, intercompany. Optionally assign the segment to be used in intercompany. Intercompany உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா intercompany segment நீங்க வைக்கணும். Okay. Define hierarchy. Manage business unit. Business unit important function. R12 operating unit இருந்தது. இங்க business unit. Represent a unit of an enterprise that performs one or many business function. அப்படின்னா என்ன? கம்பெனில பிசினஸ் யூனிட்னா என்னன்னா யூனிட் தான் கீழே தான் வருது. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் கீழே இல்லையா? ஒரு பிரைமரி லெஜர் செகண்ட் லெஜர் கீழே வரதான் அதான் ஆப்ரேட்டிங் யூனிட் மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஒரு யூனிட் ஆஃப் அங்கதான் நம்ம ஒர்க் பண்றோம் ஃபங்க்ஷன். இப்ப சென்னை பிரான்ச் இந்த ஆஃபீஸ் கேன் பி கன்சிடர் போத் மேனேஜர் அண்ட் லீகல் hierarchy ப்ராசஸ் ப்ரொக்யூர்மெண்ட் டிரான்சாக்ஷன் ஆன் பிகாஃப் ஆஃப் மெனி லீகல் என்டிட்டி. ஸோ என்ன சொல்லலாம், லீகல் என்டிட்டியோட லிங்காக இருக்குதா இல்லை? ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஏபி என்டிட்டி நீ இப்போ என்ட்ரி போடுறேன்னா நிறைய லீகல் என்டிட்டிக்கு நீங்க போடலாம். Similar to operating unit in the prior version of Oracle EBS 11A or 12 எல்லா வெர்ஷன்லயுமே அது ஆப்ரேட்டிங் யூனிட் சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன சொல்றோம், பிசினஸ் யூனிட். ஃபியூஷன்ல ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் புக். ஓகே, ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் புக் இதான். ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்றோம், ஜெனரேட் பண்றோம், ஜெனரேட் ஆடிங் த செக்மெண்ட் வேல்யூ. அடிஷனல் ஃபீச்சர். R2 ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் தனியா இருந்தது, வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். வேற இப்ப இன்பில்டாவே வந்துருச்சு ஆரக்கிள்குள்ள. சரியா? கிராஸ் வேலிடேஷன் ரூல்ஸ் அண்ட் செக்மெண்ட் வேல்யூ ஹைரார்கி செக்யூரிட்டி ரூல்ஸ். கிராஸ் வேலிடேஷன் ரூல்னா என்ன? prevent certain accounting combination from being created. ஸோ சில காம்பினேஷன் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அதான் கிராஸ் வேலிடேஷன். சரியா? இந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நீங்க வந்து போடுறேன், நான் சேல்ஸ் போடுறேன்னா என்னால வந்து ரிசிப்ட் என்ட்ரி போட முடியாது, என்னால பர்ச்சேஸ் என்ட்ரி போடக்கூடாது, ஒரு ஆள் ஒன்றுதான் போட்டோம். ஆமா, அதான் ஜாப் அசைனிங் ரோல் அப்படின்னு மாத்தி விட்டு. சரியா? அக்கௌண்ட் காம்பினேஷன் என்ன? கிரியேட் என்ட்ரி அக்கௌண்டிங் காம்பினேஷன் ஃபார் த சார்ட். டைனமிக் இன்சர்ஷன் இஸ் டிசேபிள்டு ஃபார் ஓகே. டைனமிக் இன்சர்ஷன் ஆப்ஷன் சார்ட் அக்கௌண்ட் கீழே இருக்க டிசேபிள் பண்ணிட்டோம்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் காம்பினேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். டைனமிக் கான்செப்ட் எனேபிள் பண்ணியிருந்ததுன்னா நீங்க புது காம்பினேஷன் பண்ணிக்கலாம். சரியா? அக்கௌண்ட் டிஃபால்ட்டிங். அக்கௌண்ட் டிஃபால்ட்டிங் படிங்க. Create with your natural account value set value in rapid implementation spreadsheet. Tag natural account values with any extend account type such as a asset, accountant, receivable, asset clear. அங்க மியூட் பண்ணிரு. மியூட்ல ஃபுல்லாவே அட்ரஸ். Asset clear. And owner equity take financial categories which is used to specify all business application. OPIA reporting is automatically assigned. That master accounts are used to generate account in a set of objects such as ledger, bank account, asset books, intercompany account, receives the system option, payable count option, and slow out. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க அவங்க? அக்கௌண்ட் டிஃபால்ட்டிங் த டேக் அண்ட் நேச்சுரல் அக்கௌண்ட் செட் வேல்யூ த ரேபிட் இன்டு ஸ்ப்ரெட் ஷீட். அசட் கிளியரிங், ஓனர் செக்யூரிட்டி இதெல்லாம் யூஸ் டு ஃபெசிலிட்டேட் ஓபிஐஏ ரிப்போர்ட்டிங் விச் இஸ் ஆட்டோமேட்டிக்லி அசைன்டு. சரி, கண்ட்ரி ஸ்பெசிபிக் டாக்குமெண்ட் அண்ட் ஜேர்னல் சீக்வன்ஸ். கண்ட்ரி ஸ்பெசிபிக் ஒரு கண்ட்ரிக்கு ஸ்பெசிபிக் டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் கொடுக்கும். டாக்குமெண்ட் சீக்வன்சிங் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும்.
சரியா? ஜேர்னலுக்கும் சீக்வன்ஸ் இருக்கு, அது வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த சீக்வன்ஸ் எப்படி பண்றது போட்டிருக்காங்க இல்லையா? ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ப்ரெட்ஷீட் இது. இந்த ஃபார்மேட்ல இதாகுது. அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன் ஃபுல்லா ரேபிட் இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி தான். அது நம்ம லைவா ப்ராக்டிக்கலா நம்ம பண்ணும்போது இது பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. சரியா? கம்ப்ளீட் த ப்ராசஸ். அதர் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ். ஸ்ப்ரெட்ஷீட் நார்மலா எக்ஸலோட யூஸ் வந்து ரொம்ப அதிகம். பட்ஜெட்ஸ் கேன் பி அப்லோடு, பட்ஜெட் அப்லோடு பண்ணுவோம், அதில் எரர் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுவோம். See, spreadsheet are seamlessly integrated with the application for high volume data entry. இப்போ அதர் இதுல ஒர்க் பண்றாங்க இஆர்பி, அவங்களுக்கு வந்து ஆரக்கிள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்களுக்கு இன்புட் கேட்கறதுனா எக்ஸல்ல தான் ஃபில் பண்ணி தருவாங்க. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மெக்கானிசம் இல்லையா? ஸோ நம்ம ஃபார்மேட் கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளையர்னா சப்ளையர் நேம், சப்ளையர் அட்ரஸ், எத்தனை சைட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கிளியரா கொடுத்தாதான் அவங்களுக்கு புரியுற மாதிரி கொடுக்கறது. நம்ம ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸல்ல இருந்ததுன்னா அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. டைனக்ஸ் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். டிஃபைன் லீகல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அத்தாரிட்டி, டாக்ஸுக்காக. ஸோ எதுக்காக லீகல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அத்தாரிட்டி டிஸ்கிரைப் பண்றோம்னா, அத்தாரிட்டிக்கு தான் நம்ம பே பண்ணோம் இல்லையா டாக்ஸ்லாம். சேல் டாக்ஸ் அத்தாரிட்டி, ஜிஎஸ்டி அத்தாரிட்டி, அதுக்கு ஒரு நேம் இருக்கு. யூ கண்டக்ட் பிசினஸ் ரிக்வயர்ட் ஃபார் லோக்கல் பிசினஸ் requirements to our other relevant laws. Define jurisdictions and related legal authority to support multiple legal entity registrations. When you create a legal entity, the application automatically creates registration for a new legal entity, main legal entity report. Okay. When you create a legal entity, it creates report. Use payable, perform tax calculation. So, perform tax calculation. APக்கும் ARக்கும் அது யூஸ் ஆகும். ஓவர்வியூ என்ன லீகல் ஜூரிஸ்டிக்ஷன். லீகல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒன் ஆஃப் விச் பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அப்ளைஸ் டு a group of countries or a single country, state, country or parish. எக்ஸாம்பிள் பிரெஞ்சு லா, சிங்கப்பூர் லா, யூஎஸ், அந்தந்த ஊருக்கு லோக்கல் டாக்ஸ் லா. இந்தியாவுக்கு ஜிஎஸ்டி, கம்பெனிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகே. Identifying jurisdiction. First jurisdiction you may register is allowed to a business in a country. Select only one of the following. One jurisdiction exists with the registered commerce. Select the one you use to uniquely identify your legal entity as the identity jurisdiction. Income tax jurisdiction. Impose tax on your financial income. Income tax jurisdiction என்ன? உன்னோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்க மாதிரி டாக்ஸ், இன்கம்ல டாக்ஸ் பண்றது. சேல் டாக்ஸ்லாம் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். சரியா? ஒரு டிரான்சாக்ஷன் டாக்ஸ். வருஷம் நெட் இன்கம் தான் நம்ம டாக்ஸ் பே பண்றோம். ஆனால் சேல்ஸ் ஒரு இது வித்தாலே டாக்ஸ், இதை வித்தா டாக்ஸ். ஆமா, அதான் டிரான்சாக்ஷன் டாக்ஸ், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும். ஓகே. லீகல் அத்தாரிட்டின்னா என்ன? கவர்மெண்ட் ஆர் லீகல் குவான்டிட்டி that is charged with powers to make laws, levy and collect taxes and remit financial appropriate or given jurisdiction. For example, Internal Revenue Service is the legal authority responsible for collecting taxes and the interpretation and enforcement of the internal revenue of the United States. Legal authority information printed on tax reports to meet country requirements, for example, India and Brazil. ஸோ அந்த ரிப்போர்ட் ஸ்டாண்டர்டா இருந்தா இந்த கண்ட்ரி நேம்லாம் வராது இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சம் லீகல் அத்தாரிட்டி டாக்ஸ் ரிப்போர்ட்ல ஒரு டாக்ஸ் ரிப்போர்ட்லயே எங்க கண்ட்ரி நேமும் வரணும் அப்படின்னு சொல்றது இந்தியால இருக்கு, பிரேசில்ல இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? லீகல் அத்தாரிட்டி டிஸ்கிரைப் பண்ண மேனேஜ் லீகல் அத்தாரிட்டி பேஜ்ன்றது டிஃபைன் லீகல் ஜூரிஸ்டிக்ஷன் அத்தாரிட்டி ஃபார் ஃபைனான்சியல் டாக்ஸஸ். டாக்ஸ் அத்தாரிட்டி ஆர் சப்செட் ஆஃப் லீகல் அத்தாரிட்டி அண்ட் யூ டிஃபைன் தெம் யூசிங் த சேம் செட்டப் பேஜ். டாக்ஸ் அத்தாரிட்டி தான் லீகல் அத்தாரிட்டியோட சப்செட் கீழே வரும். ஸோ ஒரே செட்டப் பேஜில் பண்ணிடலாம் ரெண்டுமே.
சரியா? ரிவ்யூவிங் லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன், ரிவ்யூ பண்ணு, மேனேஜ் லீகல் என்டிட்டி. ஸோ ஒரு லெஜர் இருக்கு, அதில் 2 டிவிஷன் இருக்கு, விஷன் யூரோப்பு, நார்த் அமெரிக்கா. அதில் பிரைமரி லெஜர் 3 இருக்கு. ஒரு என்டர்பிரைஸ். ஸோ அதில் வந்து 2 லீகல் என்டிட்டி. என்ன? பட் அதில் வந்து 4 லெஜர், 4 லீகல் என்டிட்டி. ஓகே. ஆமா, 3 கேலண்டர் இயர். Legal entity, it is a recognized party with the rights and responsibilities given by legislation. Legal entity has the right to own party, the right to trade, responsibility to repay debt, and the responsibility to account for themselves to regulators of taxation authorities and owners according to the rules specified in the relevant legislation. A legal entity's rights and responsibility can be enforced through the judicial system. Okay. Legal entity என்ன? Record asset, liability, expense, and income. Pay transaction tax. Okay. Perform intercompany trading. Comply with the corporate tax, local tax. Acquisition or disposition of the parts of the enterprise. Isolating one area of business from risk. Facilitating local compliance. So mostly tax oriented. Okay. எல்லாத்துக்கும் ஒரு law. And ledgers. Legal entity. Define accounting configuration task list to specify which ledger as a legal entity used to perform accounting. So accounting configuration, இந்த கான்ஃபிகரேஷன்லாம் வரும்போது அந்த ஆர்டர்ல கிரியேட் பண்ணுவோம். Assign one or more legal entity to a configuration. Balancing segment legal entity உள்ள common point. Accounting for operation means you must produce a trial balance and a balance sheet by legal entity. So ஒரு trial balance தான் மெயின் இல்லையா ஒரு பிசினஸ்க்கு. அது எதுல வருதுன்னா லீகல் என்டிட்டி மூலமா தான் வருது. சரியா? One Oracle General Ledger supports the use up to 3 balancing segments. Best practice, at least one balancing segment to represent legal entity, facilitate financial reporting to regulate agencies, tax authority, and investor. If you want to subdivide legal entity into lower level for reporting, you can use 1-for-2 balancing segment in your chart of account. என்ன சொல்றாங்கன்னா, subdivide legal entity to lower levels for reporting, you can use 1 or 2 additional balancing segment in your chart of account. Assign balancing segment value. Balancing segment value balancing segment basic இதன definition debit and credit should be equal. அதுக்கு தான் balancing segment யூஸ் பண்றோம் இல்லையா company create பண்ணும்போது. You should represent each entity as its own balancing segment value. If you account for each illegal entity separate ledger, no requirement exists to identify the legal entity in which a balancing segment with the ledger. Okay. So ஒரு legal entityக்கு ஒரு ledger இருந்தா நமக்கு வந்து require பிரச்சனை இல்லை. Okay, balancing segment. ஒரு பேலன்சிங் செக்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணும்போது லீகல் என்டிட்டியோட இதை ஃபுல்லா நம்ம இது பண்ணோம். கிரியேட் கன்சாலிடேட் மேனேஜ்மெண்ட் ஆக்சஸ் ஃபார் அக்ராஸ் லீகல் என்டிட்டி. யூ கேன் யூஸ் அ சிங்கிள் லெஜர் டு ரெப்ரசென்ட் மல்டிபிள் லீகல் என்டிட்டி. சிங்கிள் லெஜர், ஒரு லெஜர் மல்டிபிள் லீகல் என்டிட்டி பாசிபிள் ஆர் கவர்ன் பை த சேம் ரெக்குவயர்மெண்ட். சரியா? இப்போ நமக்கே 5 லெஜர் இருக்கு, ஆனா இந்தியாவில தான் இருக்கு, எல்லாமே ஒண்ணுதான்னா ஒரே லீகல் என்டிட்டி போதும். You cannot change to multiple balancing segment after you begin the ledger. Historical data not balanced by the but once ledger எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ண முடியாது மல்டிபிள் இதா. ஓகே. இன்டர்கம்பெனி டிரான்சாக்ஷன் லீகல் டேட்டா படி பார்ப்போம்.
if you use multiple balance segment, the total debit and credit must balance for balancing segment for journal entry. If needed, balancing times using general ledger accounts as specifics in the intercompany secondary and clearing company balance are automatically added by the application to ensure balance of journal entry. Can be considered whether to use multiple balancing segments before using a ledger. அடுத்த பேஜ். After a ledger has been used, historical balance are not automatically converted based on the selection of additional balance segment. You cannot change to multiple balance segments after you have begun to use the ledger because your historical date is not balanced by the new multiple balance segment. என்ன சொல்றாங்க? Ledger has been used. Historical balance not automatically converted. Historical balance நீ தான் கொண்டு வரணும். தனியா ஆட்டோமேட்டிக்கா வராது இல்லையா? You cannot change to use multiple balance after you begin the use ledger is not balanced because of the new balancing segment. Okay. Legal entity and relationship படிப்போம். After you have created transaction for your company or other type of legal entity and other value in the appropriate balance segment to the intercompany account with maintenance balance between them by automatic generation of balance lines as the application created to recover due to or from legal entity receivable, payable or both manual or intercompany balancing journal creation with books changed to intercompany account by legal entity to balance and clear intercompany amounts. என்ன சொல்றாங்க? Create பண்ணணும். Other type of ledger entries, legal entry and assign values. Legal entry assign values to approximate balance segment to the ரெண்டுமே இந்த legal entries to assign the value ரெண்டு ஜாதகம். Intercompany accounts will maintain balance in Okay. So என்ன சொல்றாங்கன்னா intercompany after you create a transaction for a company or other type of legal entity and assign the value in the appropriate balancing segment to them, intercompany accounting will maintain balance synchronized between them by one automatic generalization of balancing lines. The 0102 company balance line வேணும். Application creates accounting to record due to legal entity receivable or payable. Receivable payable both அது create பண்ணிடும் automatically. Manual or automatic intercompany balancing creation which changes to intercompany by legal entity or balance clear. Manual நீ பண்ணாலுமே அது create ஆயிடும். Okay. நம்ம பார்ப்போம் intercompany பார்க்கும்போது. Okay. Post intercompany transaction direct to the general ledger subledger invoicing is not required. டைரக்டா ஜிஎலுக்கு போயிட்டா சப்லெஜர் எதுக்கு? சப்லெஜர் தான் ஜிஎல் போகும் இல்லையா? நீ டைரக்டா ஜிஎல்ஏ பண்ணிட்டா சப்லெஜர் தேவையில்லை. லீகல் என்டிட்டியில போய் இன்டர் கம்பெனி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணணும். அதே லீகல் என்டிட்டி பண்ணிடலாம். இல்லை அதே தான் லீகல் என்டிட்டி வேல்யூ செட் கிரியேஷன் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் இன்ஸ்டன்ஸ்.
Padi. Looking at chart of structures, the decision you make when decision your chart of accounts are very important. Plan carefully, customize your account structure, choose the number of segments and format. So என்ன சொல்லுது? Careful பண்ணுறோம். Choose your accounting structure, number of each segment and formatting. So ரெண்டாவது make changes in the future. அது என்ன சொல்லுது? Plan carefully to create account structure. Customize accounting structure to your industry and reporting requirement. Choose the number of segment as well as the length, name. லென்த்தும் இஷ்டத்துக்கு வைக்கக்கூடாது, ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும். 30 ஒரு லிமிட் இருக்கு அது கேரக்டர்ஸ். அதுவுமே 25 கேரக்டர்ஸ் லென்த் நினைக்கிறேன். அதுவுமே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா சிம்பிள் அண்ட் இதா இருக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. 100 வரைக்கும் எதுக்கு வைக்கணும்? வைக்கட்டும், பட் சிம்பிளா இருக்கணும். அந்த போட்டிருக்குல்ல. ஓகே, என்னென்ன வேணும்? இதெல்லாம் ஒரு சாம்பிள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஓகே, கிரியேட் அப் டு 36 25 கிலோமீட்டர் போட்டிருக்குல்ல. 25 கேரக்டர் செக்மெண்டோட நேம், டோட்டல் லென்த் 250 இன்க்ளூடிங் தி டோட்டல். இது 250, 100லாம் கிடையாது. ஒரு செக்மெண்ட் 25 கேரக்டர் தான். அதுக்கப்புறம் மொத்தமா நீ 10 செக்மெண்ட் வச்சுன்னா எவ்வளவு ஆச்சு? 250 ஆச்சு. அதான் 250 விட தாண்டக்கூடாது. ஓகே, பார்த்துக்கணும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ஸ் படி. Then all the attributes of characters of account structure, meaning that all structures instance of same structures sharing a common same assign the same segment in the same order, prevents overwriting the default value state assignment of all the segment, determines whether that the section is able to get the new account copy dynamically instead of work to the final. என்ன என்ன சொல்றாங்க படிப்பு? So assign unique hierarchy to create a relationship with the value set. ஒரு வேல்யூ செட்டுக்குள்ள யூனிக் ஹைரார்கி பண்றாங்க. ஓகே, instance by the assignment of a tree code value set associated with the chart of account instance set. Different value sets and values are required to meet locally and statutory reporting requirement. Different value set, the chart of account, start of the structure instance level, optionally override the value set product by default. Assign a value set with the same segment type, create hierarchy for each segment, assign a tree code to each segment, indicate the source of hierarchy. This is practice part of hierarchy.
அக்கௌண்ட் ஷார்ட் அண்ட் ரிலீஸ் தெரியும். ஷார்ட் அண்ட் இது பண்றது. செக்மெண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணலாம். அசைன் செக்மெண்ட் அட்ரிபியூட் இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் அதோட டைப். சம்மரி, அலோ போஸ்டிங், தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் அக்கௌண்ட். படி அது the page. Define accounting type of account segment balance. Select the type of stock accounts, asset, liability, owner, equity, revenue, expense, budget, credit, debit, budget, credit. Select either asset or expenses or tax management account. Statistical account. ஓகே. அதான் டைப் ஆஃப் அக்கௌண்ட் என்னென்ன கிரியேட் பண்ணும்போது அசெட் இருக்கு, லைபிலிட்டி, ஓனர்ஸ் ஈக்விட்டி, ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ். ஓகே. ஸோ பட்ஜெட்ரி டெபிட் கிரெடிட் இருக்கு. இஃப் யூ என்டர் அசெட், பேலன்ஸ் வந்து அடுத்த வருஷத்துக்கு போகும். எக்ஸ்பென்ஸ்னா போகாது. ட்ரையல் பேலன்ஸ்ல என்ன வரும்? நம்ம நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்க்குறோம்ல இயர் எண்ட்ல, அதோட எக்ஸ்பென்ஸ் ஸ்டாப் ஆயிடும். அசெட் அங்க தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் அக்கௌண்ட் என்ன? சப்லெஜர் அக்கௌண்டிங் மெயின்டைன்ஸ் த அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் அக்கௌண்ட் பை லெஜர் பீரியட், அக்கௌண்ட் காம்பினேஷன், பார்ட்டி அண்ட் பார்ட்டி ஐடி. ஓகே, இதுதான் தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் அக்கௌண்ட். சப்லெஜர் அக்கௌண்டிங்னா இந்த ஏபிஏஆர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். பை லெஜர் பீரியடு, பார்ட்டினா அதானே, பார்ட்டினா என்ன, இந்த கஸ்டமர் இதெல்லாம் பார்ட்டி காம்பினேஷன். எஸ் reconcile கொடுத்துட்டோம். allow reconciliation natural account, that balance should be 0. For clearing account, yes to reconcile, to make them for automatic or manual remonting clearing account reconciliation. Clear account வந்து இது S ன்னு கொடுத்துட்டோம்னா இந்த அக்கௌண்ட்டை reconcile S கொடுத்துட்டா அந்த clearing account நில் ஆகிற மாதிரி அது யூஸ் ஆகும். நில் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஃபினான்ஷியல் கேட்டகரி. ஓகே. கண்ட்ரோல் அக்கௌண்ட். வாட் இஸ் கண்ட்ரோல்? prevent user from entering on control account la vandu தேவையில்லாத account enter பண்ண முடியாது. amount data integrity, streamline reconciliation க்கு யூஸ் ஆகும். source system and the GL account by not allowing you to enter. okay, control account explained. Control account na enna? process accounting in subledger accounting to enter journal in subledger. இது account ya control account. ஒரு சப்லெஜர் அக்கௌண்ட் ஏபில ஒரு கண்ட்ரோல் அக்கௌண்ட் போடுறோம். அது கண்ட்ரோல் அக்கௌண்ட்டா இல்லையா? எஸ் அப்படின்னா டு கிரியேட் த கண்ட்ரோல் அக்கௌண்ட் பண்ணா அக்கௌண்டிங் ஃபார் ஜேர்னல் கிரியேட்டட். நோனா டிஃபரெண்ட் அக்கௌண்ட், அக்கௌண்டிங் ஃபார் ஜேர்னல் கிரியேட்டட். செட்டப். செட் தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல் அக்கௌண்ட் ஃபார் நேச்சுரல் அக்கௌண்ட் வேல்யூ. கஸ்டமர், சப்ளையர், தேர்ட் பார்ட்டி, ரெஸ்ட்ரிக்டட் ஜிஎல் மேனுவல் எது வேணா இருக்கலாம் அந்த ஆப்ஷன். சரியா? கண்ட்ரோல் அக்கௌண்ட்னா நம்ம எதுக்கு? அசெட் கிளியரிங் அக்கௌண்ட் இருக்கு. டைரக்டா நம்ம அசெட் கிளியர் பண்ண மாட்டோம். இங்க பாரு, பர்ச்சேஸ் ஆர்டர் போடும்போது அசெட்டுக்கு உள்ள வந்தா அசெட் கிளியரிங் அக்கௌண்ட் போடுவோம், பிஓல போடுவோம். அதுக்கப்புறம் ஏபிக்கு போகும்போது ஏபி இன்வாய்ஸ்ல அதை தூக்கி அசெட் கிளியரிங் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணி மாஸ் அடிஷன் அசெட்டுக்கு புஷ் பண்ணிடுவோம். அசெட்ல தான் அது அசெட் மாடல் தான் டிஃபைன் பண்ணோம் எந்த அசெட்னு. அந்த டைம் தான் கண்ட்ரோல் அக்கௌண்ட் நில் ஆகும். புரியுதா? அதை நம்ம பார்க்கலாம் அசெட் பார்க்கும்போது. ஓகே. ஹைராக்கி ஒரு லெவல் பண்றது ஹைராக்கி அக்கௌண்ட். இது பிராக்டிகலா பார்க்கலாம். அக்கௌண்ட் காம்பினேஷன் ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிடும். செக்மெண்ட் வேல்யூ அட்ரிபியூட், செக்யூரிட்டி ரூல், இதை படி. segment value secure. Set up the segment value secure. Move to secure a value set to time others to all view by default. Create consideration and assign the rule to specific external roles to control access to your segment value. The role should be created according from the purpose of segment value security. The roles are then assigned to user. Please set data entry online inquiry and report to specific values by using segment value security rule. For example,
example, create a segment pattern security that grants the user of access only to his or her own department. Segment value security is invoked in all cloud applications wherever the characters of account values are used. Okay. So என்ன சொல்றாங்கன்னா secure a value set to deny access to all values by default. செக்மெண்ட் வேல்யூ செக்யூரிட்டினா ஒரு வேல்யூ செக்யூர் பண்றோம், எல்லா ஆக்சஸையும் டினை பண்றோம். ஓகே, செக்யூர்டா இருக்கு அது. Create condition and assign the rules, the external roles to control access to a segment value. The roles should be created solely for the purpose of segment value. The roles are then assigned to users. Okay. General point upon security, data security, value set level, independent value set எல்லாத்துக்குமே இது கூட்டு போட்டிருக்காங்க பாரு. கம்பெனி காஸ்ட் கண்ட்ரோல்லாம் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்காக. ஓகே. ஸோ என்னேபிள் செக்யூரிட்டி, கிரியேட் கண்டிஷன், இல்லை மிலிட்ரி ஆர்கனைசேஷன் கொஞ்சம் நல்லா அந்த கொஞ்சம் செக்யூரிட்டி ஓவரா வேணுன்றவங்களுக்கு நம்ம பண்ணி. கிராஸ் வேலிடேஷன் ரூல். கிராஸ் வேலிடேஷன் ரூல்னா என்ன? அதான் ஒரு தப்பான காம்பினேஷன், ராங் காம்பினேஷன் தான் எடுக்க அலோவ் பண்ண. அக்கௌண்டிங் கேலண்டர் இன்பில்ட்டாவே இருக்கு. பீரியட் ஃப்ரீக்வன்சி 13 பீரியட் நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். 13th பீரியட்ன்றது அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட்னு சொல்லுவோம், தெரியும் இல்லையா? சொல்லியிருப்பார் இல்லையா? கேலண்டர் டைப், டிஃப்ரெண்ட் பீரியட். கரன்சிஸ் இருக்கு இல்லையா? கன்வர்ஷன் ஆஃப் கரன்சி இருக்கு. கன்வர்ஷன், ஒரு கரன்சி கன்வெர்ட். ரீவேல்யூவேஷன் என்ன? அசட் லைபிலிட்டியை ரீவேல்யூ பண்ணுவோம், ஆனா எதுவும் மாறாது. டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கரன்சினா ஹெட் ஆஃபீஸ்க்கு நம்ம இது பண்ணுவோம். அதான் கரன்சி ஓவர் வியூ இருக்கு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மாடியூல் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் தியரி பார்ப்போம். கான்ஃபிகர் லெட்ஜஸ் நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். அவ்வளவுதான். கோத்ரூ பண்ணா போதும், அதே தான் வருது. கரன்சிஸ், செகண்ட் லெஜர் மேப்பிங், செக்மெண்ட் மேப்பிங் ரூல்ஸ், கம்ப்ளீட்டிங் த லெஜர் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க எல்லாம் முடிச்சுட்டு. கான்ஃபிகர் ஜர்னல் அப்ரூவல் ஓகே, அது நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். அப்ரூவல்